வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமத்து டாக்டர். வெட்டினரி படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்ளிகேஷனும் போட்டாச்சு. அடுத்து என்ன கவுன்சிலிங்கில் எந்த காலேஜை சூஸ் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக வெட்டினரி முடிச்சுட்டு ட்ரைனிங்கில் எல்லா காலேஜோட அட்மாஸ்பியரையும் பார்த்தா என்னைய விட யாராலங்க இந்த கொஸ்டினுக்கு நல்ல பதில் சொல்ல முடியும். அப்போ எந்த காலேஜை சூஸ் பண்ணான்றதை பார்த்துருவோமா? ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் முழுக்க என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் எல்லா காலேஜஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை பேஸ் பண்ணி என்னுடைய சஜஷனை நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்ச வெட்டினரி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சீனியர்ஸ் யாராக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இல்லை சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. இந்த ஃபைனல் டெசிஷன் இஸ் யுவர். இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில், என்னோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இந்த காலேஜ் இருக்குது, போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலேஜை சூஸ் பண்ணாதீங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரும்போது ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் எல்லா காலேஜஸ்க்கும் எல்லா அட்வான்டேஜஸும் கிடைக்கிறது இல்லை. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, இந்த வீடியோவை நீங்கள் 2026, 27, 30 எப்போ பார்த்தாலும் சரி, இந்த சஜஷன் லிஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த காலேஜ் சஜஷனில் இதே டெசிஷன் தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் மொத்தம் 7 வெட்டினரி காலேஜஸ் இருக்குங்க. 7 வெட்டினரி காலேஜஸ்மே கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸே கிடையாது. இந்த 7 கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜஸையும் அதோட வயசை வச்சு பழமையான காலேஜில் இருந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண காலேஜ் வரைக்கும் நான் லைனாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1909 மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் ஒரு ஈக்வன் ட்ரீட்மெண்ட் ஸ்கூலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் தான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் 1985 1985 நாமக்கல் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கு அடுத்ததாக 2012 ஒரத்தநாடு அண்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 2020 தேனி, உடுமலைப்பேட்டை, சேலம் இந்த 3 இடத்துலையும் வெட்டினரி காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட வயசு வச்சு பார்க்கும்போது இந்நேரம் எந்த காலேஜை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண, செகண்ட் சூஸ் பண்ணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். பட் ஸ்டில் நான் எந்தெந்த காலேஜை சூஸ் பண்ணோம் அப்படின்றத லைனாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆப்வியஸாக மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் தான். நான் அந்த காலேஜில் படிச்சுன்றதுக்காகலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சொல்லிங்க. அது என்ன ரீசன்றதை பார்ப்போம். செகண்டில் நாமக்கல் வெட்டினரி காலேஜ், தேர்டில் ஒரத்தநாடு வெட்டினரி காலேஜ், ஃபோர்த்தில் திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ், ஃபிஃப்த்து சேலத்தில் கூடிய வெட்டினரி காலேஜ், 6th and 7th பிளேஸில் உடுமலைப்பேட்டை ஆர் தேனி வெட்டினரி காலேஜ். இந்த உடுமலைப்பேட்டை ஆர் தேனி தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் எந்த காலேஜ் இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 காலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டாக நான் சொல்லுவேன். பட் ஒய் நான் ஏன் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜை உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வைக்க சொல்கிறேன்? அந்த காலேஜோட பெஸ்ட் அகாடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ரீசனுக்காக மட்டுமா? கண்டிப்பாக கிடையாது. அதோடைய லொக்கேஷனுக்காகவும் கூட தான். பிகாஸ் எல்லாருடைய லைஃப்லையுமே காலேஜ் லைஃப் தான் மோஸ்ட் மெமரபுள் அண்ட் பியூட்டிஃபுல்லான பீரியட்னே சொல்லலாம். இந்த பீரியடில் தான் நம்ம நிறைய பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்போம். நிறைய பீப்புள் கூட ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணுவோம். மற்ற ப்ரொஃபஷன்ஸ் லைக் ஹியூமன் மெடிசன், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி கூட ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ணி கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுவோம். நம்மளுடைய நாலேஜ், இன்சைட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய பீரியட் இந்த பீரியடே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர் அமையணும் அப்படின்னா அதுக்கு அந்த காலேஜ் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் ஒரு குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணணுன்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டாப் சிட்டிஸ் லைக் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. மற்ற வெட்டினரி காலேஜஸ் எல்லாமே கொஞ்சம் வில்லேஜ் சைடு, அவுட் ஆஃப் த சிட்டி, இன்டீரியரில் தான் லொக்கேட் இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜை சூஸ் பண்ண சொல்லுவேன். செகண்ட் ரீசன் அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அங்கே நடக்கும். ஃபாரின்லேருந்து நிறைய என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கூட படிப்பாங்க. அப்படி அவங்க கூட படிக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகும். ஃபாரின் ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற நம்ம நியர்பை ஸ்டேட்ஸ் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அங்கே இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்காக மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க கூடிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கூட கெயின் ஆகும். கிளினிக்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக பெட் லவர், அதாவது செல்லப்பிராணிகள் மீது அதிக அன்பு கொண்ட ஒரு நபராக இருந்தீங்க, இல்லை ஒரு பெட் டாக்டராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜை டிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் மட்டும் ஒரு நாளைக்கு பெட் கேசஸ், அதாவது இந்த டாக் அண்ட் கேட் கேசஸ் ஒரு நாளைக்கு ரொம்ப ட்ரெமண்டஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஓபியில் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 கேசஸ் ஒரு நாளைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பெட் அனிமல்ஸ்க்கு சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே சாஃப்ட் டிஷ்யூ சர்ஜரிஸ், ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, ஆப்தால்மிக் சர்ஜரி இந்த மாதிரி எல்லா சர்ஜரிஸும் நடக்கும். அந்த சர்ஜரிஸ்லாம்
கற்றுக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டேட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே பிஜி பண்ணுறதுக்காகவும் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வேறு எந்த காலேஜஸ்லேயும் கிடைக்காது. நீங்கள் பர்டிகுலராக அகடாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட் லவராக இருக்கீங்க, நான் பெட் டாக்டராக ஆகணும், டாகு கேட்டு தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களோட சஜஷன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் வந்துட்டு வச்சுக்கோங்க. தேர்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இதில் என்சிசி, ஸ்போர்ட்ஸ், என்எஸ்எஸ் வரும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜஸ்லுமே வந்து கிரவுண்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். பட் ஸ்டில் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் அண்ட் நாமக்கல் வெட்டனரி காலேஜில் வந்துட்டு நிறைய கேம்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. அதாவது பேஸ்கெட் பால் வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. மற்ற காலேஜஸில் பேஸ்கெட் பால் ப்ளே பண்ண மாட்டாங்க. அதுலேயும் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் மட்டும்தான் வந்துட்டு ஹாக்கி வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. வேறு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் சென்னையில் லொக்கேட் இருக்கனால அங்கே பக்கத்தில் நிறைய மெடிக்கல் காலேஜஸும் ஃபிஷரிஸ் காலேஜஸும் வந்துட்டு இருக்கும். அங்கே நிறையா வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் டோர்னமெண்ட்டும் ஃபிஷரிஸ் காலேஜ் டோர்னமெண்ட்டும் மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் டோர்னமெண்ட் இது எல்லாமே வந்துட்டு நடக்கும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்துட்டு அங்கே கிடைக்கும். மற்ற வெட்டனரி காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு இன்டீரியர் லொக்கேட் இருக்கனால இன்டர்வெட் டோர்னமெண்ட் மட்டும்தான் அவங்களால வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். நிறையா மற்ற டோர்னமெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே பக்கத்தில் எங்கேயும் நடக்காது. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் என்சிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ண 3 காலேஜஸ்லேயும் வந்து என்சிசி இருக்கா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. மற்ற 4 காலேஜஸ்லையும் இருக்குது. அதுலேயும் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, பி சர்டிஃபிகேட் கேம்புக்காக உத்தரப்பிரதேசில் கூட மீரட் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. ஒரு 21 days கேம்ப் வந்துட்டு அங்கே நடக்கும். மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி மீரட் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதுவும் வந்துட்டு எப்போ கூப்பிட்டு போவாங்கன்னா, ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு அந்த செகண்ட் இயர் கேப்பில் லீவ் வந்துட்டு விடுவாங்க. அந்த லீவில் வந்துட்டு ஒரு 20 days கேம்ப் வந்துட்டு மீரட்காக கூப்பிட்டு போவாங்க. அந்த அட்வான்டேஜ் வந்துட்டு மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் இருக்குது. என்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜஸ்லேயும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் அம்யூனிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் சென்னை காலேஜ் தான் வந்துட்டு நான் லாஸ்ட்டில் வைப்பேன். பிகாஸ் மழை அதிகமாக பேஞ்சுது அப்படின்னா டேப்புக்கு மேலே தண்ணி வந்துடும். அதுவே மழை இல்லாமல் வாட்டர் ஸ்கேர்சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா டேப்பில் தண்ணியே வராது. அந்த பிரச்சனை வந்துட்டு மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு ரெகுலராக ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் வந்துட்டு கொஞ்சம் போராக தாங்க இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகலாம் வந்துட்டு மெட்ராஸ் வெட்டனரி காலேஜை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் இது வரைக்கும் சொன்னால் மீதி இருக்கக்கூடிய காரணங்களுக்காகவே வந்துட்டு நீங்கள் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் வந்துட்டு 2 முக்கியமான அட்வான்டேஜஸை இப்போ தான் நான் சொல்லவே போகிறேன். அது என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 அட்வான்டேஜஸ் எனக்கே வந்துட்டு 4 வருஷம் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்துட்டு தெரிஞ்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 வருஷம் முடிச்சுட்டு நம்ம இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ண வரும்போது யூனிவர்சிட்டி டாப்பர்ஸ் யார் அதிக ஓஜிபியை காலேஜில் எடுத்திருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டனரி காலேஜ்க்கு 2 மாதம் ட்ரைனிங்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் படிக்கும்போது வந்துட்டு மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ்லையும் நாமக்கல் வெட்டனரி காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போனாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சென்னை, நாமக்கல், ஒத்தநாடு, திருநெல்வேலி இந்த 4 காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி யூஎஸ்க்கு வந்துட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. மற்ற 3 காலேஜில் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வாய்ப்பு வந்துட்டு கிடைக்காது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணும்போது மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்துட்டு வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வரும், ஐசிஆர்லேருந்து ஒரு அமௌண்ட் வரும். ஐசிஆர்லேருந்து மந்த்லி ஒரு 3000 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். ஸோ இந்த ஐசிஆர் ஸ்டைஃபண்ட் வந்துட்டு சென்னை, நாமக்கல், ஒத்தநாடு, திருநெல்வேலி அகைன் இந்த 4 காலேஜஸ்க்கு மட்டும்தான் வரும். மீதி இருக்கக்கூடிய 3 காலேஜஸ்க்கும் வராது. மேபி அவங்களுக்கு ஒரு 2030க்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு ஐசிஆர் ஸ்டைஃபண்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 2 முக்கியமான அட்வான்டேஜஸை நீங்கள் கன்சிடர் பண்ணாவே எந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் லாஸ்ட் இயர் காலேஜ் செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்க்கும்போது டாப் 100 ரேங்க்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் வந்துட்டு சேலம், தேனி, உடுமலைப்பேட்டை ஸோ இந்த மாதிரி கூடிய காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத தெரியாதனால தான் கண்டிப்பாக அந்த காலேஜஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்துட்டு இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களோட பசங்க வேறு காலேஜை சூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணி அவங்களோட ஃபியூச்சர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் சாய்ஸ் நாமக்கல் வெட்டனரி காலேஜ். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரொம்பவே பீஸ்ஃபுல்லான கேம்பஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் 12th வந்துட்டு நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ண போகிறேன், இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, நான் ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்வியஸாக வந்துட்டு நாமக்கல் வெட்டனரி காலேஜை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னொரு மெட்ராஸ் வெட்டனரி காலேஜுக்கும் நாமக்கல் வெட்டனரி காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக வந்துட்டு லொக்கேஷன் தான் வந்துட்டு சொல்லுவேன். நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு
லொக்கேஷனும் இடமும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. அதுக்கடுத்ததாக வேறு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்போர்ட்ஸில் லிமிட்டடான டோர்னமெண்ட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். நிறைய டோர்னமெண்ட்ஸ் உங்களால் அங்கே எதுவும் நடக்காது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கடுத்ததாக என்சிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிசி கிரிக்கெட் கேம்ப்க்கு அங்கே லோக்கலே தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். மீரட்டுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நாமக்கல் வெட்டினரி காலேஜுக்கும் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி அகடாமிக்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். சென்னை மெட்ராஸ் வெட்டினரி காலேஜை பொறுத்த வரைக்கும் பெட் அனிமல்ஸ் செல்ல பிராணிகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் வந்துட்டு கிடைக்கும். நாமக்கல் வெட்டினரி காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ஜ் அனிமல்ஸ் அண்ட் பவுல்ட்ரியில் வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்போஷர், ஒரு கிரேட் எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். இந்த 2 காலேஜும் உங்களோட டாப் 2 ப்ரையாரிட்டிஸில் எப்பயுமே வந்துட்டு வச்சுக்கோங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த 2 காலேஜில் கிடைக்கக்கூடிய எல்லா அட்வான்டேஜஸும் மற்ற காலேஜஸில் வந்துட்டு கிடைக்காது. இங்கே இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ், அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மற்ற காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மினிமலான எக்ஸ்போஷர் தான் வந்துட்டு கிடைக்குன்னே சொல்லலாம். எல்லா ஆஸ்பெக்ட்லுமே இந்த 2 காலேஜை கம்பேர் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய காலேஜில் மினிமலான எக்ஸ்போஷர் தான் கிடைக்கும். 3rd சாய்ஸில் ஒருத்தநாடு வெட்டினரி காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 4th சாய்ஸாக வந்துட்டு திருநெல்வேலி வெட்டினரி காலேஜை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். திருநெல்வேலி வெட்டினரி காலேஜுக்கு நான் 5th சாய்ஸ் தான் கொடுத்துருப்பேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஐகார்லேருந்து மந்த்லி ஸ்டைஃபன் இன்டர்ன்ஷிப்பில் வந்துட்டு கிடைக்கும். மற்ற காலேஜஸில் உங்களுக்கு அந்த டைமில் வந்துட்டு கிடைக்காது. அண்டு அப்ராட்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா திருநெல்வேலி காலேஜ்லேருந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 அட்வான்டேஜஸ் இருக்கனால நான் திருநெல்வேலி காலேஜுக்கு வந்துட்டு 4th சாய்ஸாக சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு ஆப்வியஸாக 5th சாய்ஸ் தான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். 4th சாய்ஸில் சேலம் வெட்டினரி காலேஜ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 2 அட்வான்டேஜ் இருக்கனால 4th பிளேஸ் வந்துட்டு திருநெல்வேலி வெட்டினரி காலேஜாக சொல்கிறேன். ஏன் அந்தளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக அதோட லொக்கேஷனுக்காக தான். திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ் மட்டும் ரொம்ப அவுட்டரில் ஒரு தனி தீவில் இருக்க மாதிரி ரொம்ப தனிமையான காலேஜாக இருக்கும். அண்டு அந்த சரௌண்டிங்ஸோட நேச்சர் லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த காலேஜோட ப்ரிமைசஸில் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உள்ளே போகிறதுக்கு வெளியே இருக்க கண்டிப்பாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ லிட்ரலி வந்துட்டு அந்த காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஃபீல் தான் வந்துட்டு உங்களுக்கு தரும். ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு காலேஜ் லைஃபாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்துட்டு சொன்னேன். அண்ட் ஆப்வியஸாக மீதி இருக்கக்கூடிய 3 காலேஜும் 5th பிளேஸில் சேலம் வெட்டினரி காலேஜ், 6th or 7th உங்களுக்கு நியர்பை எந்த காலேஜ் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர் தான் வந்துட்டு ஒரு பேட்ச் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணி வெளியே போகிறதுக்கான பேட்ச் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் அகடாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜஸுமே ஸ்டில் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அந்த எக்ஸ்போஷர்ஸ் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். மற்றபடி எல்லா காலேஜஸ்லையும் அகடாமிக்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த ப்ரிமிசஸ், லொக்கேஷன் இதெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு எந்த காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். வெட்டினரி சீரியஸ் எபிசோட் 3யோட முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த எபிசோடில் என்னுடைய வெட் ஜர்னி பற்றி நான் சொல்கிறேன். எப்படி நான் 12th முடிச்சுட்டு வெட்டினரிக்குள்ளே வந்தேன், வெட்டினரி படிக்கும்போது நான் என்னென்னலாம் பண்ணாமல் விட்டேன்னு சொல்லி இப்போ நான் ரிக்ரெட் பண்ணுறேன், முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி என்னுடைய கம்ப்ளீட் வெட் ஜர்னியாக நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் வெட்டினரி முடிச்சுட்டு என்னென்ன ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ சேலரி நம்மளுக்கு கிடைக்கும், மாஸ்டர்ஸ் பண்ணலாமா வேணாமா, அப்ராடில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம கிராமத்து டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வெட்டினரியில் இன்ட்ரெஸ்டாக கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மாற்றத்துக்கான பாதையில் உங்கள் கிராமத்து டாக்டர்.